அருள்மிகு மாந்தி சித்தர் ஜீவ சமாதி குரு பூஜை. மந்தடி ரயில்வே ஸ்டேஷன் அருகில் உள்ள ஜீவரத்ன விநாயகர் ஆலயத்தில் வீட்டிற்கும் மாஞ்சிநாதருடைய ஜீவ சமாதி இருக்கிறது. அவருடைய குரு பூஜை 165வது வருட குரு பூஜை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் நடைபெறுகிறது. அதனால் பக்தர்களுடைய அனைவரும் வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி. மோகன் அடிவேணை கத்திடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகையன வீணை கடிதேரும் புறம் ஏறி செய்ய அச்சி வன்னூரை ராகம் அச்சது. விநாயகர் ஆலயத்திலே குரு பூஜை விழா செய்ய இறைவன் திருவருள் கூட்டி அதை செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே முதல் கடவுளாகிய விநாயகர் பெருமான் இந்த பூஜையிலே எழுந்தருளி எங்களை இந்த பகுதி மக்களையும் சிறப்பிக்க பிரார்த்தனை செய்கின்றோம். விநாயகர் பெருமானே இந்த பூஜையிலே எழுந்தருள்வாயாக. அப்படியே உட்காருங்க. இந்த விநாயகர் வரும் ஆசியாவில் போடும், விநாயகர் மேலே போடும். விநாயகர் பெருமானை இந்த பூஜையிலே அமர்ந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி தருவதோடு மட்டுமல்லாமல் இந்த குரு பூஜை விழாவை வருஷம் செய்யறதுக்கு எங்களுக்கு அருள் கொடுக்கணும் பிரார்த்தனை. குரு வரல் இல்லைன்னா திருவருள் இல்லை, குரு வரல் இல்லைன்னா திருவருள். குரு வரல் தான் முக்கியம். அதை பற்றி தான் ரொம்ப சொன்னேன். ஏகாலைவனை பற்றி. ஏகாலைவனுடைய குருவருள் ரொம்ப பெரியது. ஏன்னா கட்டவரலே கொடுத்தாரு போகருக்கு அதோட அகத்தியர் போகர் பழனியில நவபாசனம் சிலையை உருவாக்கினார்னு சொல்றாங்க. ஆனா அவர் நவபாசனம் உருவாக்கி பூஜை செய்து கொஞ்ச நேரம் ஒரு சிசினை விட்டுட்டு மூலிகை எடுத்துன்னு வரதுக்கு அவர் சீனாவுக்கு போறார். சீனா நாட்டுக்கு போனார். போய் அங்கு மூலிகை எடுத்துன்னு வரதுன்னு போடுறோம். மூலிகை எடுத்துன்னு போனவர் தமிழ்நாட்டை மறந்துட்டார். அங்கேயே பெண்களோட சுத்தி இருக்காரு. யாரு? இங்க சட்டமுனின்னு ஒரு சிசியனெல்லாம் விட்டுட்டு போறாரு. இனி இந்த பூஜையை முருகர் பூஜையை நீ பார்த்துக்க, நான் போய் மூலிகை எடுத்துன்னு வர போனவர் வரல. அப்போ நம்ம குரு காணுன்னு சொல்லிட்டு இந்த சிசியன் அவரு கண்டுபிடிச்சிட்டார். அங்க பெண்களோட அவர் இருக்கிறார். அங்க போய் காதல சொன்னாராம், ஐயா பயணியில முருகரை பண்ணியிருக்கோம், நீ விட்டுட்டு வந்துட்டீங்களே. அப்பதான் ஞாபகம், ஆமா பயணிக்கு போகணும், மூலிகைலாம் சேகரித்து வச்சுக்கிறேன் சொல்லிட்டு மூலிகை எடுத்து புறப்படுறதுக்கு மந்திரம் சொன்னா பறக்கிற மந்திரம் வேலை செய்யறேன். பறக்கிற மந்திரம் வேலை செய்யறேன். யாருக்கு? அப்போ சிசியனை பார்த்து அந்த மதத்தை எனக்கு சரியா சொல்றான். நீ அங்கிருந்து பறந்து வந்தல, இப்ப சொல்ல நான் மறந்துட்டேங்க. பெண்களோட இருந்து அதை மறந்து அது பலிக்காத போச்சு. அதனால இப்ப அந்த மந்திரத்தை எனக்கு சொல்லி தெரியும். அவன் சொல்ல மாட்டான், நான் அவனுக்கு சொல்ல மாட்டேன். ஏண்டா நான் குருடா சொல்லி கொடுத்தேன். குரு தானே, நான் உன்னை குருவாவே நினைக்கிறேன், நான் குருவா ஆகுதுன்னு நினைக்கிறேன். அது நான் உனக்கு சொல்லி நான் குருவாகக்கூடாது, நீ எனக்கு எப்பவுமே குரு தான். அதனால நான் சொல்ல மாட்டேன். துறவாரம் போய்க்கிறேன். போக சொல்ல இல்லறத்தில் இருக்கலாமா துறவாரம் போகலாமான்னு நினைச்சுக்கிற மனசு குழம்பிக்கிட்டே போயிருக்கிறேன். ஒரு நிம்மதி கிடைக்கல, ஒரு முடிவு தெரியல. என்ன பண்ணலான்னு போயிட்டே இருக்கும்போது காட்டுக்கு நாட்டை விட்டு காட்டுக்கு அளவுக்கு போயிட்டேன். ஆனா மனசு எந்த நிலையில் இருக்கணும்னு
அந்த இடத்துல போகும்போது ஒரு ஆறு வருது. அந்த ஆத்தாண்ட ஒரு நாய் போய் தண்ணி குடிக்க போது அந்த தன்னுடைய முகத்தை பார்த்து பயந்து வந்தது. ஏன் கூட்டு போடுறாங்க? போட்டு சொன்னா போட்டுங்க. ஆனா ஏன் இல்லை எந்த மாதிரி ரொம்ப இருக்கு. நம்மளுடைய மூளை நரம்புகள் வேலை செய்யறதுக்கு போதாய மலர் கொண்டு போற்றி நின்று ஆதேனும் என நினைத்தார்க்கு எளிதாகி ஆமாகி ஆவியில் ஐந்துமாகி உன்னை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை. உன்னை தவிர நீதான் என்ன காப்பாற்ற மட்டும் இல்லை, எனக்கு வேண்டியதெல்லாம் என்னங்க நினைக்கிறோம். நம்ம தான் ஆசை அதிகமாக வச்சுருக்கோம், சாதாரண ஆசை வச்சுக்கிறோம். இப்போ ஒரு குழந்தை பிறந்தோடனே அந்த குழந்தைய படிக்க வைக்கணும், படிக்க வச்சோடனே வேலை கிடைக்கணும், கல்யாணம் பண்ணணும், சரி குழந்தை பிறக்கணும், சரி அந்த குழந்தை வாழணும், அந்த குழந்தை படிக்கணும். அது மாதிரி வாழணும். நம்ம நாட்டுக்கு செய்யணும், மக்களுக்கு என்ன செய்யணும்னா இல்லை, நம்ம குழந்தை உற்பத்தி பண்ணினே இருக்கணும், வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் கருத்து. சாப்பிடணும், காலேஜ் படிக்கணும், கல்யாணம் பண்ணணும். ஆலக்கோயில் அம்மானே, ஆலக்கோயில் அம்மானே. அதான் மூவாபுரங்கள் எரித்த அன்று பாதத்தில் வச்சிருக்கோம். பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வாழ்வார்கள் மாமலை வந்து அதில் பிறகு நிறைவோடும் ஆமாம் கணை வந்து அணையும் தாரை அண்ணாமலையாரே எங்கள் அண்ணாமலையாரே உயர்வோன்று கொடுக்க உயர்வோன் வெப்பொழித்த புகழியர்வோன் கடல் போற்றி ஆயிசைகள் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாடி திருநாவலூர் மண் கொண்ட விபதம் போற்றி மூடிமலை திருவாத ஊரா முத்தி தருவது நீரே முனிவர் அணிவது நீரே சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு பத்தி தருவது நீரு பறவையினியது நீரு சித்தி தருவது நீரு திருஆலவாயான் திருநீரு காண இனியது நீரு
கவினை தருவது நீரே பேணி அணிபவர்க்கெல்லாம் பொறுமை கொடுப்பது நீரே மானோன் பகைவது நீரே மதியை தருவது நீரே சேனம் தருவது நீரே திரு ஆலமாயான் திரு நீரே பூசையினியது நீரே புண்ணியம் ஆவது நீரே பேச இனியது நீரே பிறந்தவர்க்கு எல்லாம் ஆசை கெடுப்பது நீரே அங்கமதாவது நீரே தேசம் புகழ்வது நீரே
எம்மடிகள் நின்றவாறே மனத்தகத்தான் தலைமையலான் வாக்கில் உள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டதும் இனத்தகத்தான் மனத்தகத்தான் தலைமையலான் வாக்கில் உள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டதும் இனத்தகத்தான் ஏழு அண்டத்து அப்பாதான் இப்பாற்றும் பொன் புணர்ந்தகத்தான் அருங்கொன்றை போதில் உள்ளான் பொறுப்பிழையான் நெருப்பிழையான் காற்றில் உள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சியில் உள்ளான் காலத்தியான் கண்ணுள்ளானே பரம்பொருளே நாங்கள் குரு பூஜை விழாவிலே நல்லதை செய்து குருவருளை எங்களுக்கு வேண்டும். இந்த பகுதி மக்கள் அன்றாடம் வந்து உன்னை வணங்குகின்ற பேச்சினை தர வேண்டும். பேச்சினை அன்னாடம் வந்து குருவை வணங்கணும். அதுக்கு இறைவனை பிரார்த்தனை பண்ணி இந்த ஆகுதியை சென்றோம். நம பார்வதி வதையே பக்கம் 43 இருக்குங்க. பக்கம் 43 சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுவதற்கு இறைவனை அதிகரித்து கொடுத்த பாடல். சிவபெருமானி சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு அதிகரித்து கொடுத்த பாடல்.
பித்தா பிறை சூடி பாடுறான்னு எடுத்துக்கொள்கிறாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய பாடல். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாதா எத்தால் மரமாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்பாளனை நல்லூர் அருளுரையோ ஆனா உனக்கானாய் அல்லே எனதாமே நாயே பல நாளோ நினைப்பின்றி மனதுன்னை திரிந்தேன் பெறலாக அருள் பெற்றேன் பெண்பாளனை நல்லூர் அருளுரையோ ஆயா உனக்கானாய் அல்லே எனதாமே மண்ணே மரவாதே நினைக்கின்றேன் மனதுன்னை பொன்னே மணிதானே வகிரமே பெருத்தொந்தே என்னால் பெண்பாளனை நல்லூர் அருளுரையுமோ அன்னே உனக்கானாய் அல்லே எனதாமே முடியேன் இனி பிறவேன் பெற்ற மூவேன் பெற்ற ஊர்தி கொடியே தல பொய்யே உரைத்தேனே குறை கொள்ளே நெடியார் பெண்பால் நல்லோர் அருளுரையுள் அரிகே உனக்கானாய் அல்லே எனதாமே பாதம் பணிவார்கள் பெரும் பண்டும் அது பணியாய் ஆதம் பொருளாமே அறிவில்லே அருளாலாம் பெண்பால் நல்லோர் அருளுரையும் ஆதி உனக்கானாய் அல்லே எனதாமே பாதம் பணிவார்கள் பெரும் பண்டும் அது பணியாய் ஆதன் பொருளாமே அறிவில்லே அருளாலாம் ஆதார் பெண்பால் நல்லோர் அருளுரையோள் ஆதி உனக்கானாய் அல்லே எனதாமே மன்னார் மதிசூடி கடல் போலும் திருமேனி என் மனப்புறம் ஒன்றும் எரி உன்னகை செய்தாய் மன்னார் பெண்பால் நல்லோர் அருளுரையும் அண்ணா உனக்கானாய் அல்லே எனதாமே ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் பானாயில நானாய் கடலானாய் கலையானாய் ஏனார் பெண்பால் நல்லோர் அருளுரையும் ஆனாய் உனக்கானாய் அல்லே எனதாமே ஏற்றார் புறம் மூன்றும் எரி உண்ண சிலை போறாரு தேடுறாரு கண்டுபிடிச்சிட்டாரு. அங்க பெண்களோட அவர் இருக்கிறார். அங்க போய் காதல சொன்னாராம், ஐயா பயணியில முருகர் பண்ணியிருக்கோம், நீ விட்டுட்டு வந்துட்டீங்களே ஐயா. அப்பதான் ஞாபகம், ஆமா பயணிக்கு போகணும், மூலிகைலாம் சேகரித்து வச்சுக்கிறேன் சொல்லிட்டு மூலிகை எடுத்துன்னு புறப்படுறதுக்கு மந்திரம் சொன்னா பறக்கிற மந்திரம் வேலை செய்யல. பறக்கிற மந்திரம் வேலை செய்யல. யாருக்கு? அப்போ எழதெல்லாம் ஏவிப்பானாய் கடிகள் நின்றவாரே எழும் சுடராய் எம்மடிகளில் நின்றவாரே. திருச்சிற்றம்பலம். கெடுத்தனாகி சொல்லாகி சொல்லுக்கோர் பொருளுமாகி சுழலாகி சூழற்கு ஓர் சூழலாகி நெல்லாகி நிலனாகி நீருமாகி நின்றவாடி காற்றாகி கார்முகிலாய் காலம் மூன்றாய் கனவாகி நனங்காவி கனகலாகி கூற்றாகி கூற்றுரைத்த கொள்கதிருமாகி குறைக்கடலாய் குறைக்கடையார் ஓகும் மானுமாம் நீர்தானாய் நீர் ஏற்ற மேனியாகி நீர் விசும்பாய் நில் விசும்பின் உச்சியாகி ஏற்றானாய் ஏறுண்ட செல்வனாகி
எங்களை வைத்திருக்க வேண்டும். பரம்பொருளே ஆகுதியை ஏற்றுக்கொள்வாயாக. எரிபோல் போதும் செவிகால்களோ மூக்கே நீ முகலாய் ஒரு காடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாலனை மூக்கே நீ முகலாய் வாயே வாத்து கண்டாய் மதுரை யானை போட்டு மேல்வாய் காட்டக காடும் பிராந்தனை வாயே வாத்து சித்தர்கள் அருள் உண்டாகிறது. சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய ஓமதிரவிய ஹெர்பல்ஸ் பவுடர் 250 வகை அரிய வகை மூலிகை பொடி. சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூர் டு எய்ம் அண்ட் கெயின். யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி எம்ஏ 9382618814. இந்த மூலிகை பொடியை நீங்கள் விரும்பினால் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் வைத்து அதில் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பேப்பரில் வெத்தலையில் எழுதி வைத்து அதுக்கு மேலே இந்த 250 அரைவகை மூலிகை பொடியை மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும். உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும், திருமணம் கைகூடும், குழந்தை பேர் கிட்டும், கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும், 16 வகை நற்பெயர்களும் கிடைக்கும். சர்வகாரியமே சித்தியாகும். சகல சௌபாக்கிய ஓமதிரவை ஹெர்பல்ஸ் பவுடர். இது 1 கிலோ 5600 ரூபா ஆகுது. இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்துகிற இடத்துல தீய சக்திகள் விலகும். வீண் பம்பு, பொறாமை, போட்டி, எதிர்மறை எண்ணாலைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கி தொடரும் கவலை, வீண் பயம், பில்லி சூன்யம், கலக்கம், மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி, முகமலர்ச்சி, சந்தோஷம், மன அமைதி ஏற்படும். கல்வி, வேலைவாய்ப்பு, வெளிநாட்டு வாய்ப்பு, முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம், தொழில் பெருகும். வீடு, கடை, அலுவலகம், திருக்கோயில்கள், சித்தர்கள் ஜீவ சமைக்கணும் நம்ம போகும்போது, வெட்டவெளி தியானம் பண்ணும்போது, மற்ற எல்லா இடங்கள்லையும் இந்த மூலிகை பொடியை பயன்படுத்தலாம். 48 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுடைய பிரார்த்தனைலாம் நிச்சயமாக நிறைவேறும். தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி, வடபழனி, சென்னை. அனைவருக்கும் வணக்கம். சென்னை வடபழனியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற தினசரி இரவு 9 மணிக்கு நடைபெறும் 250 வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொலி. உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி நேரலை பிரார்த்தனை தினசரி இரவு 9 மணிக்கு. சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ. யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் 9 PM IST வடபழனி, சென்னை. இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் 9382618814 938226898994. இனி எல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும், நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். இனி எல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மையே. இனி எல்லாம் நன்மையே.
ஜீவரத்தின விநாயகர் ஆலயம் ஸ்ரீலஸ்ரீ மாந்தி சித்தர் ஜீவசமாதி 165ஆம் ஆண்டு குரு பூஜை அழைப்பிதழ். ஜீவரத்தின விநாயகர் ஆலயம், இதுக்கு உள்ளதான் சாமியோட ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. ஸ்ரீலஸ்ரீ மாந்தி சித்தர் ஜீவசமாதி. சித்த வைத்தியராக இருந்து அருள் செய்தவர் 28/7/1859 சாமிகள் ஜீவசமாதியானார். 28/7/1859 சாமிகள் ஜீவசமாதியானவர். 165ஆம் ஆண்டு குரு பூஜை அழைப்புதல். 28/7/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் பூஜை துவங்கி பகல் 12 மணி அளவில் அன்னதானம் நடைபெறுகிறது. மந்தவெளி ரயில் நிலையம் பக்கத்தில், மந்தவெளி பேருந்து நிலையத்துக்கும் இடையில தேவநாதன் தெரு பஸ் ஸ்டாப்னு கேட்கணும். தேவநாதன் தெரு பஸ் ஸ்டாப், அங்க பக்கத்திலே சந்திரசேகரன் தெரு, அது உள்ள வந்தீங்கன்னா திருவிதி அம்மன் கோயில் இருக்கும். அதுல திருவள்ளுவன்பேட்டை ஜெத் நகர்ல ஜீவரத்தின விநாயகர் ஆலயம், அது உள்ளதான் சாமியோட ஜீவசமாதி இருக்கு. தொடர்பு சத்குரு அவர்கள் 9440373885. என் யூடியூபர் சித்தர் சீக்ரெட்ஸ் 93268984. இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை. நன்றி நன்றி மகிழ்ச்சி. அருள்மிகு மாந்தி சித்தர் ஜீவசமாதி 165ஆம் ஆண்டு குரு பூஜை அழைப்பிதழ்.